மூவி வாஸ் வெரி குட், மூவி வாஸ் எக்ஸலண்ட். அண்ட் நான் வந்து எல்லா ஆடியன்ஸும் வந்து டெஃபினட்டாக அந்த படத்தை பார்த்தாலும், பிகாஸ் இட்ஸ் அ சோஷியல் அவேர்னஸ் மூவி. இட் இஸ் நாட் லைக் அதர் மூவிஸ் லைக் வயலன்ஸோ இல்லை ரொமான்ஸோ. அது நம்ம லைஃப்பில் வருமா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் லோன் வந்து எல்லாருமே எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. அந்த லோன் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆன்லைனில் வந்து லோன் எல்லாம் கொடுக்குறாங்க. கேம்பிளிங் ஆப்பெல்லாம் இருக்குது. இதெல்லாம் எவ்வளோ டேஞ்சரஸ்னு யாருக்கும் தெரியாது. இந்த படம் வந்து அழகாக காட்டுது. நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படிக்காமல் லோன்லாம் வாங்குறாங்க, கேம்பிளிங் பண்ணுறாங்க. இட் இஸ் அ டேஞ்சரஸ் திங். அது வந்து லைக் இப்போ சிட்டியில் இருக்கிற மல்டிபிள் சூசைட்ஸ், மிஸ்டீரியஸ் சூசைட்ஸ்க்கு திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ இந்த படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஐம் ஹேட்ஸ் ஆஃப் டு அபிஷேக் அண்ட் நிவாஸோட ஆக்டிங் இஸ் எக்ஸலண்ட். ஸோ மக்கள் படம் எப்படி பார்த்துட்டு ஃபீல் பண்ணுவாங்கன்னா, அவங்க எல்லாருமே லோன் வாங்கியிருப்பாங்க 100% ஏதோ ஒரு முறையில். இப்போ நம்ம பேண்டமிக் பார்த்தோம்னா we didn't have any job. ஸோ ஆப்வியஸ்லி அந்த ஆன்லைன் லோன் ஆப்லேருந்து எடுத்து அவங்க வந்து கேம்பிள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். ஸோ மக்கள் 100% ரிலேட் பண்ணுவாங்க, தட்ஸ் ஃபார் ஷுவர். அண்ட் தே வில் ஆல்சோ நோ இந்த லோன் எடுத்தால் நம்ம என்ன டேஞ்சரில் மாட்டுவோம் அப்படின்னு சொல்லி அழகாக காட்டியிருக்கார் டைரக்டர். As usual, late Abhinay, he's done a great job. And ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவர் நம்ம கூட இல்லை. இந்த படத்தை வந்து சக்ஸஸாக இருக்கிறது பார்க்க முடியல. நிவாஸ் வந்து கேட்கவே வேணாம், வண்டர்ஃபுல் ஆக்டிங். அண்ட் அவர் கூடவே ட்ராவல் ஆகி அது ரொம்ப அவர் கஷ்டப்படுற மாதிரி நம்மளும் கஷ்டப்படுவோம். ஸோ தட் இஸ் வெரி நைஸ் டு சி. இட் இஸ் அ பக்கா சஸ்பென்ஸ் த்ரில்லர். டைரக்டர் வந்து அழகாக எடுத்துகிட்டு போயிருப்பார், லேகே இருக்காது. ஐ டோன்ட் திங்க் தேர் வாஸ் அ லேக். 100% எல்லாரும் பார்க்கலாம். அண்ட் தேர் வாஸ் நோ லேக். அண்ட் இட்ஸ் அ ஃபேமிலி மூவி. ஃபேமிலி பார்த்தே ஆகணும். ஆக்சுவலி நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லணும், இந்த மாதிரி லோன் எடுக்கக்கூடாது, கேம்பிள் பண்ணக்கூடாதுன்னு. அது அழகாக சொல்லிட்டு. படம் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஆக்சுவலி வந்து ஃபேமிலியாகவும் பார்க்கலாம், எல்லாரும் பார்க்குற படம் தான் இந்த படம். சொசைட்டி அவேர்னஸ்ங்க. இந்த கேம்பிளிங் விளையாடுறவங்க, கடன் வாங்குறாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ நிறைய ஆப்பில் வந்து வித்தவுட் எனி கண்டிஷன் டக்குன்னு நாங்கள் பணம் கொடுக்குறோம் அப்படின்றாங்க. அந்த மாதிரி பணம் வாங்குறதுனால என்ன பாதிப்பு இருக்குது, ப்ளஸ் கேம்பிளிங் விளையாடுறதுனால என்ன பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறது. இது லைஃபையே நம்ம பணையம் வைக்கிற மாதிரி. இப்படி ஒரு லைஃப் இருக்கிறதுக்கு நம்ம சிம்பிள் லைஃபே வாழ்ந்துட்டு போயிடலாம். பேராசைனால என்ன பெருநஷ்டம் அப்படிங்கிறது வந்து இதில் தெளிவாக வந்து காமிச்சிருக்காங்க. எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. டைரக்டர் எல்லாத்தையும் நல்லா வேலை வாங்கியிருந்தார். ஆக்சுவலி எல்லாரோட நடிப்புமே வந்து அந்த கேரக்டருக்கு ஏற்ற அளவுக்கு இருந்தது, நல்லாவும் இருந்தது. அவரை யாருமே யூஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்கங்க. ஆக்சுவலி ரொம்ப நல்ல ஆக்டருங்க அவர் ஆக்டிங் ஸ்கில் வேற லெவலில் இருந்தது. யாரெல்லாம் எல்லாருக்கும் சேருங்க இந்த படம் வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல்லையும் இருக்கிற அந்த பேராசையை போய் அட்டாக் பண்ணோம். யாரெல்லாம் வந்து கடன் வாங்கினோம், இல்லை நம்ம சக்திக்கு மீறின ஒரு வாழ்க்கைக்கு ஆசைப்படுறவங்க எல்லாருக்குமே இது கனெக்ட் ஆகும். படம் முடிஞ்சதே தெரியல, இன்டர்வல் வந்தது தெரியல எனக்கு. அதுங்களும் இன்டர்வல் வந்துருச்சா, அதுங்களையும் படம் முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஒரு எனக்கு என்னென்னா 15 மினிட்ஸ் தான் பார்த்த மாதிரி இருந்தது படம். பட் இவ்வளோ நேரம் உட்காந்து நம்ம படம் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா படத்துக்குள்ளே நம்ம போய் ட்ராவல் பண்ணுறோம். இந்த மாதிரி ரொம்ப ரேராக தான் படம் வருது. இட்ஸ் பல வருஷத்துக்கு அப்புறம் இந்த படத்துக்குள்ளேயே நம்ம போய் பார்க்குற மாதிரி இருந்தது. தமிழ் இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு படம் வந்தது நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்குது. எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. மெயினாக வந்து மிஸ்டர் அபிநய் ப்ரோ வந்து வெல் பெர்ஃபார்ம்டு, சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஒரு லோன் எடுத்துகிட்டு நம்ம அதை கட்ட முடியாமல் என்ன கஷ்டப்படுறோன்றதை கிளியராக சொல்லியிருக்கார் டைரக்டர். எல்லாரோட ஆக்டிங்குமே சூப்பராக இருக்குது. மெயினாக சினிமேட்டோகிராஃபி ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோட பார்க்கலாம், எந்த ஒரு நெகோசியேஷன்ஸும் இல்லை. பட் என்னன்னா அந்த இறந்துட்டாருன்றதை தாண்டி அவர் வந்து இப்போ கண்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு ஃப்ரேமுமே வந்து ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. தேங்க்யூ. படம் ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் வந்து தேட்டரில் வந்து பார்த்து அபியை ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். நான் அபியோட ஒரு ஓல்ட் ஃப்ரெண்ட். அபி எனக்கு ஒரு 20 இயர்ஸாக ஃப்ரெண்டு. ஸோ அவனை ஆக்சுவலி லாஸ்ட்டாக இந்த படத்தில் தான் அவனை பார்ப்போங்கிறது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம். என் படத்தில் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கான். இத்தனை வருஷமாக அவனை யாருமே இப்படி யூஸ் பண்ணதில்லைங்கிறது எனக்கு ரொம்ப கவலையான ஒரு விஷயம். இந்த படத்தில் அவனோட முழு பொட்டென்ஷியல் காமிச்சிருக்கான். அண்ட் கிளைமேக்ஸ் வாஸ் அன்எக்ஸ்பெக்டட். எனக்கு தெரியாது, அவனும் சொன்னதில்லை, யாரும் சொன்னதில்லை. கண்டிப்பாக எல்லோரும் வந்து மூவியை பாருங்கள். வெறும் ஒரு 3 பேரை காஸ்டிங்காக வச்சு எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும்.
அது டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ யா, மூவி இஸ் வெரி குட். எனக்கு அவன் இல்லாதது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அண்ட் மூவியில் வந்து அவனோட வாய்ஸ் இல்லை, பிகாஸ் லாஸ்ட் மினிட்ல அவனால் டப்பிங் பண்ண முடியல. ஹி வாஸ் நாட் வெல். ஸோ அவன் வாய்ஸ் இல்லாதது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் ஸ்டில் பழகினவங்களுக்கு பேசும்போது அந்த குரல் கேட்கும் இல்லையா, அப்படி தான் இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் அவன் இருந்திருக்கலாம் இன்னும் கொஞ்ச நாள், 1 மாதம் இருந்திருந்தா மூவி ரிலீஸ் பார்த்துட்டு போயிருப்பான், சந்தோஷமாக இருந்திருப்பான். ஏன்னா அவன் லாஸ்ட்டாக ரொம்ப ஹோப் பண்ண விஷயம் இது. இந்த மூவி ரிலீஸ் ஆச்சுன்னா அவனுக்கு நிறையா சான்சஸ் கிடைக்கும்னு ரொம்ப இருந்தான். அது இல்லாமல் போயிடுச்சு. அது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. திஸ் இஸ் அபவுட் ஒரு கேம்பிளிங் மாதிரி, ஒரு 3 பேருக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம் ஒரே ஃப்ளாட்டில். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 3 பேர் தான் அந்த காஸ்டிங்லேயே இருக்காங்க. ஒரே இடத்துல தான் திரும்பி திரும்பி நடக்குது. அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சாரி, படம் பார்க்குறவங்க படம் கண்டிப்பாக எல்லாருக்குமே கனெக்ட் ஆகுங்க. பிகாஸ் எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் லோன்ஸ் வாங்குகிறோம், இந்த ஆப் அந்த ஆப்லாம். ஸோ அது எல்லாருக்குமே ரிலேட்டபிளான ஒரு சப்ஜெக்ட் தான். ஸோ எனி ஏஜ் குரூப் வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப நல்ல மெசேஜ். சூதாட்டத்துக்காக இந்த மாதிரி லோன் வாங்கி லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ நல்ல மெசேஜ். அபிநய் சார் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா இருக்குது சார், சூப்பராக இருக்குது. பார்க்கலாம் சார். தேங்க்யூ. சார் படம் நல்லா இருக்கு. இது 90 மினிட்ஸ் தான் படம். ஆனால் படம் நல்ல ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி 3 கேரக்டரை நல்லா சுவாரஸ்யமாக பண்ணியிருக்காரு. 3 கேரக்டர் இருந்தாலும் வில்லன் அபிநய் சார் நல்லா பண்ணியிருக்காரு. சாரி, லாஸ்ட் படமாக போயிடுச்சு. பரவாயில்ல, படம் 90 மினிட்ஸ் நல்ல ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு சார். இது என்னென்னா, நம்ம லோன் எடுத்து இந்த ஆப் மூலிமா லோன் எடுக்கிறது அது மாதிரிலாம் எடுக்காதீங்க. எடுத்தால் உங்களை மைண்ட் டார்ச்சர் பண்ணி உங்களை தற்கொலை முயற்சிக்கு வர வச்சிருவாங்க. அது மாதிரி பண்ணுற மாதிரி படம் வந்து நல்லா பண்ணியிருக்காரு சார். அபிநய் சார் நல்லா பண்ணியிருக்காரு. ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு. இன்னும் ஒரு கேரக்டர் அவரும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு. நியூ கேரக்டர் கனெக்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா துணிவு ஹை பட்ஜெட்டில் எடுத்தாங்க. அதே மாதிரி இது வந்து ரொம்ப லோ பட்ஜெட்டு. சொல்ல வேண்டியது டேரக்டர் கரெக்டாக சொல்லியிருக்காரு. லோ பட்ஜெட்டில் கரெக்டாக சொல்லியிருக்காரு. எல்லாரும் பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து லோன் எடுக்கிறவங்க நல்லா பாருங்க. தேங்க்ஸ். படம் நல்லா வந்திருக்கு, நல்லா சுவாரஸ்யமாக இருக்குது. நான் ஸ்டார்டிங்கில் என்ன நினச்சேன்னா, இது என்ன படம், ஒரு லோன் எடுக்கிற பற்றி ஏதாவது சொல்லியிருக்காங்களே அப்படின்ட்டு. ஆனால் இது வந்து நிறைய பேருக்கு வந்து இது ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கியிருக்கு. இனிமேல் லோன் எடுக்கிறவங்களாம் யோசிப்பாங்க, இனிமேல் எடுக்கணுமா அந்த மாதிரிலாம். உண்மையிலே டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. ஹீரோ அந்த அபிநய் சார் மற்ற எல்லாருமே நல்லா 3 பேர் நல்லா பண்ணியிருக்காங்க. லேக் அடிக்காமல் இருக்குது. படம் கரெக்டாக சூப்பராக இருக்குது. எங்கேயுமே வேறு எக்ஸ்ட்ரா ரொமான்ஸ் ஃபைட்டு அந்த மாதிரி ஏதாவது வேறு மாதிரி எக்ஸ்ட்ரா இருந்தால் தெரில. ஆனால் நல்லா இருந்தது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நான் எந்த இடத்துல லேக் அடிக்கல. நல்லா இருக்குது. சூப்பர். பார்க்கலாம். நல்லா இருக்கு சார் படம். நல்ல இல்லை, அது லோனு வாங்கினா கட்டலன்னா என்னென்ன பாதிப்பு அப்படின்றத தான் சொல்லியிருக்காரு. ஒரு சோஷியல் அவேர்னஸ் மூவி. இட்ஸ் குட் மூவி. நல்லா இருந்துச்சு. இல்லை, ஹீரோ சூப்பராக பண்ணியிருக்காரு. டோட்டல் டீமே ஒர்க்கு பர்ஃபெக்டான ஒர்க்கு தான். ஃபோட்டோகிராஃபி நல்லா இருக்குது, மியூசிக்கு நல்லா இருக்குது. எல்லாருமே ஆர்டிஸ்ட் சைடு எல்லாமே நல்லா பண்ணியிருக்கு. அபிஷேக் நல்லா பண்ணியிருக்காப்புல. என்னோடய ஃப்ரெண்டு தான் அவர். நல்ல குட் ஆர்டிஸ்ட். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. போர் அடிக்கும். நைஸ். பார்க்கலாம். கண்டிப்பாக பார்க்கலாம். நல்ல படம் தான். இப்போ உள்ள மக்களுக்கு அவசியம் இந்த படம் பார்க்கணும். லோன் வாங்கினா கட்டலன்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும், அது டிமாண்ட் என்ன பண்ணுவாங்கன்றது நிறைய பேருக்கு தெரியாமல் சைன் பண்ணுறாங்க இல்லையா. அதெல்லாம் இந்த படம் பார்க்கணும் அவசியம். பட் குட் மூவி. நல்லா தேங்க்யூ. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஆன்லைன் கேமிங்ஸு நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸில் ஏமாத்துறாங்க. மணி ஆப்பு நிறைய அந்த மாதிரி ஏமாத்துறாங்க. ஸோ அதுலேருந்து ஒரு அவேர்னஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த படம் நல்லா எடுத்திருக்காங்க. சின்ன படம் தான், பட் ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஆர்டிஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் உண்மையுமே நல்லா இருந்துச்சுங்க. எஸ்பெஷலி அபிநய் அவரோட கடைசி படம், அது எப்படி சொல்கிறேன்னு தெரில, நல்லா நடிச்சிருக்காரு. ஆக்சுவலாக அவர் இருந்திருக்கலாம், இன்னும் நிறைய படம் நடிச்சிருக்கலாம். அண்ட் எஸ், ஹீரோவும் நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு காமெடின்னு இருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாருமே. இந்த படம் மக்களுக்கு நம்ம படம் மக்களுக்கு ரீச் ஆகணுங்கிறத விட கேம் ஆஃப் லோன்ஸ் அந்த டைட்டிலே வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்க, இப்போ படம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு இங்கிலீஷ் டைட்டில் வச்சுருக்காங்க. பட் அது என்ன, நம்ம நிறைய இப்போ லோன் வாங்குகிறோம்ல, பேங்க்கில் நிறைய லோன் வாங்குகிறோம். நம்ம எவ்வளோ வாங்கி செலவு பண்ணுறோமே தெரியாமல், ஒரு காலத்தில் காசாக இருந்துச்சு. இப்போ எல்லாமே வந்து ஆன்லைன் ஆகிடுச்சு. எவ்வளோ செலவழிக்கணும்னு தெரியாது.
அதுதான் இந்த படத்தில் ஒரு பெரிய அவேர்னஸாக இருக்குது. நம்ம எவ்வளோ செலவழிக்கிறோம் என்னங்கிறது நமக்கு தெரியணும் நாள் படம் இல்லை அப்படின்னா ஒரு நாள் வந்து இப்படி தான் வந்து நிற்கும். அந்த மாதிரி தான் ஒரு படம் இது ஆக்சுவலாக. எல்லாமே பார்க்கலாம் ஃபேமிலியோட. நல்ல படம். படம் நல்லா இருக்குது சார். இன்றைக்கெல்லாம் லோன் வாங்குறாங்க இல்லைங்களா, லோனுடைய விளைவு தெரியாமல் வாங்கிறாங்க எல்லாருமே. அதோடைய விளைவு என்னன்றது தான் அந்த படத்தை சொல்லியிருக்காங்க. இது கண்டிப்பாக இன்றைக்கி எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். சூப்பராக பண்ணியிருந்தார், ஹீரோ நல்லா பண்ணியிருந்தார். இறந்து போயிட்டார்ல அந்த வில்லன், அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவர் ஒரு ஃபீல் ஆச்சு படம் பார்த்த உடனே. படம் நல்ல படம், எல்லாம் பார்க்கலாம் அந்த படத்தை. கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த படம் வந்து இன்றைக்கி எல்லோரும் லோன் அசால்ட்டாக வாங்கிடுறோம். அந்த லோனுடைய விளைவு என்னன்றது தான் அந்த படம். கண்டிப்பாக அந்த படம் எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். தேங்க்யூ. வணக்கம். கேம் ஆஃப் லோன்ஸ் அப்படிங்கிற படம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து அந்த லோன் அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய பேர்டன் தான் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு. அப்போ அந்த லோன் எடுக்கும்போது வந்து நமக்கு தேவையா தேவையில்லையாங்கிறதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. யாரோ நம்ம காசு தராங்க, அது ஈஸியாக கிடைக்குது அப்படின்னா உடனே வந்து எல்லாரும் அப்ளை பண்ணி எடுத்துடுறாங்க. அதில் இப்போது இந்த ஆன்லைன் ஸ்கேம், அதாவது என்னென்னா இமீடியட் மணி, டாக்குமெண்ட்ஸ்லாம் கிடையாது, அது கிடையாது, ஜஸ்ட் இதில் அக்ரி பண்ணுங்க உடனே வந்து பணம் கிரெடிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது. அதனால் வர்ற டிஃபிகல்ட்டிஸ் என்ன, அதை கட்ட முடியலன்னா இந்த லோன் ரீபேமெண்ட்டுக்காக ஒரு டீம் வருவாங்க. அவங்க வந்தால் எப்படி இருக்கும், சைக்கலாஜிக்கலாக சில பேர் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகி வந்து நம்ம இனிமேல் வாழ்கிறதே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து பேட் டெசிஷன்ஸ்க்கு போகிறாங்க. லைக் சூசைடல் அட்டெம்ப்ட் எல்லாம் போகிறாங்க இல்லையா. அந்த மாதிரி இருக்கவங்க அந்த சைக்கலாஜிக்கல் தாட்டை ஏன் வருது, எப்படி வருது அப்படிங்கிறத ஒரு அருமையான படமாக அதுக்கு ஒரு கேரக்டர்ஸும் வச்சு, இதில் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டரில் அபிநய் பண்ணியிருக்காரு. அபிநய் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ நம்ம கூட இல்லை, பட் இருந்தாலும் இந்த படம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த படம் ஒரு இறக்கிறதுக்கு முன்னாடி பார்த்துருக்காருன்னு சொன்னாங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அவர் பார்க்காம போயிட்டாரோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவர் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அண்ட் இந்த படத்துடைய ஹீரோ நிவாஸ், ஒரு எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ். அவரும் ரொம்ப சின்ன கம்மியான கேரக்டர்ஸ் தான், அவருடைய எல்லா கேரக்டருமே அவ்வளோ நல்லா நடிச்சிருந்தாங்க. ஸோ வெரி சப்போர்ட்டிவாக இந்த படத்துக்கு வந்து நீங்கள் எல்லாரும் வந்து பார்க்கணும். இந்த படம் வந்து ஒரு நல்ல மெசேஜ் சொல்லுது. அந்த மெசேஜ் வந்து இந்த லோன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை, அந்த கடன்லேருந்து எப்படி விடுபடுறதுங்கிறதும், வாழ்க்கையில் வந்து பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை அப்படிங்கிறதும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதை மீறி லைஃப்னு ஒன்று இருக்குது. நம்ம என்னைக்கெல்லாம் வந்து ரொம்ப ஆசைப்படுறதை நிறுத்துகிறோமோ அன்னைக்கு லைஃபு நமக்கு நிறைய நல்ல வழியை காமிக்கும், நிறைய சந்தோஷத்தை காமிக்கும். அதை தான் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. வெரி நைஸ் ஃபிலிம் அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு த டீம் அண்ட் டு த டைரக்டர் அபிஷேக். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இட்ஸ் அ வெரி சேலஞ்சிங் சப்ஜெக்ட். அந்த சேலஞ்சிங் சப்ஜெக்ட் வந்து ஒரே ஒரு லொக்கேஷனில் பண்ணணும் அப்படின்னு, சிங்கிள் லொக்கேஷனில் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். கேமராமேன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, எடிட்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, எல்லாருமே பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை உங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் நம்ம மைண்டில் வரணும், இல்லை எனக்கு வந்து மைண்ட் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்குது அப்படின்னா இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் லைஃப் எதை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் லைஃப்பில் ஒரு புது வாழ்க்கையை நீங்கள் தொடங்குவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ டு தி டீம். தமிழ் சினிமா மிஸ் பண்ணிச்சுன்னு நினைக்கிறீங்க? நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா நடிச்சு பண்ணாமல் விட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதுக்கான வாய்ப்புகள் தான். இங்கே நிறைய நடிகர்கள், நல்ல நடிகர்கள் இருக்காங்க. பட் அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் கிடைக்கணும், அதுக்கான கதை கிடைக்கணும், அந்த ப்ரொடியூசர்ஸ் அவங்க எல்லாருமே வரணும். அதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் போது தான் அதை பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அபிநய்க்கு ரொம்ப நாளாக நிறைய படங்கள் கிடைச்சது, ஆடெல்லாம் பண்ணார், நிறைய பண்ணார். ரீசெண்டாக அவர் நிறையா பண்ணல. அதுக்கப்புறம் இப்போ இந்த படம் பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ வந்து இந்த ஆன்லைன் லோனு, இஎம்ஐ, அதை பற்றிலாம் வந்து நிறைய ஆக்ட்ரஸும் கூட அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணுறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது ப்ரொமோஷனாக கூட இருக்குல்ல? ஆமாம், அது ஆட் பண்ணுறதுங்கிறது ஆதி காலத்துலேருந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது, ப்ரொமோட் பண்ணுறதுன்னு. பட் எதையுமே ஒரு ஆட் பார்த்து, ப்ரமோஷன் பார்த்து நம்ம பண்ணக்கூடாது. நமக்கு என்ன தேவைங்கிறத நம்ம முடிவு பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை வந்து வாங்கணும். அது நமக்கு தேவையாக இருந்தால் உபயோகப்படுத்திக்கலாம். ஆடு கொடுக்குறாங்கன்னா இன்றைக்கி BMW கூட தான் ஆடு கொடுக்குறாங்க, எல்லாருமே BMW வராங்களா? இல்லை. சொல்கிறது வந்து எல்லா லக்ஸுரிக்கும் ஆடு கொடுக்குறாங்கல்ல. பெரிய பெரிய கார், லேண்ட் ரோவர், அது இதுன்னு எல்லாத்துக்கும் ஆடு கொடுக்குறாங்க, எல்லாரும் வாங்குறாங்களா? இல்லை. ஏன்னா அவங்களால முடியல. அப்போ நமக்கு என்ன தேவைங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். முடியலங்கிறதுனால வாங்காமல் இல்லை. நமக்கு தேவையா தேவையில்லையா, நம்மளோட பணமே இருந்தாலும் நமக்கு அந்த கார் தேவையா, நமக்கு அது யூஸ் ஆகுமா,
அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும்ல. அது மாதிரி தான் எல்லாரும் யோசிச்சு செயல்பட்டா லைஃப் நல்லா இருக்கும். அது மட்டும் பண்ணா ஓகே. சார் படத்தில் 4 கேரக்டர் தான் ட்ராவல் ஆகுது. வச்சுதான் 5வது கேரக்டரை நீங்க டிராவல் பண்ணலாம்னு நினைச்சீங்களா? இல்லை சார் 4 கேரக்டர் ட்ராவல் ஆகுது. அதை வச்சு தான் கருவே நகருது, கதையே நகருது. அதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? நான் வந்து ஹிந்தியில் வந்து ஒரு படம் வந்து ரப்னே பனாதி ஜோடின்னு ஒரு படம் வந்து அந்த படத்துலேயே 4 கேரக்டர் தான். ஒரு 4 கேரக்டர் வச்சு ஒரு படத்தை ட்ராவல் பண்ணலாம். தமிழ் சினிமாவில் அது மாதிரி வந்து ஒரு 5 கேரக்டர் வச்சு 6 கேரக்டர் வச்சு ரெமோன்னு ஒரு படம் வந்து அந்த படமும் 6 கேரக்டர் தான். வேற யாரும் எக்ஸ்ட்ரா நடிச்சிருக்க மாட்டாங்க. ஸ்கிரிப்ட் தான் ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக என்னன்னா டேரக்டர் வந்து அவர் சொல்ல வந்த விஷயத்துக்கு அந்த லொக்கேஷனுக்கு இந்த கேரக்டர்ஸ் போகிறோம். எனக்கு அந்த எண்டில் அவங்க கிளைமேக்ஸ் எடுக்கும்போது அவ்வளோ கரெக்டாக இருந்தது. அதுக்கு மேலே அங்கே கேரக்டர்ஸ் தேவையில்லை. எக்ஸ்ட்ரா ஒரு கேரக்டரு வெளியிலேருந்து ஒருத்தர் வராரு அப்படின்னு எதுவுமே தேவையில்லை. அவனுடைய சைக்கலாஜிக்கல் தாட் என்ன, அவன் சைக்கலாஜிக்கலாக இருக்கும்போது அவன் வீட்டில் இருக்கவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒன்று வந்த 2 பேர் வந்து 2 பேரில் ஒருத்தன் என்ன நினைக்கிறான், இன்னொருத்தன் என்ன நினைக்கிறான். ஸோ அந்த 4 கேரக்டர் வச்சு போனாவே போகிறோம். அது நல்லா தான் இருக்கு. எனக்கு அதிகமான கேரக்டர்ஸு நான் வந்து ஒரு படத்துக்கு வந்து 10 கேரக்டர் போடுறேன், அவ்வளோ ஆர்டிஸ்ட் போடுறேன், அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு வந்து நல்ல கதையும் கண்டென்ட் இருந்தால் போதும். இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆயிருக்கு சார். இந்த தருணத்தில் அபிநய் இருந்தால் உங்களுக்கு என்ன சொல்லுங்க? இட் would be a comeback for him. நல்ல ஒரு வில்லன் ஆர்டிஸ்டாக நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருந்திருக்கும். அபிநய் அதை மிஸ் பண்ணிட்டாரு, நம்மளும் அதை மிஸ் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக அவரோட பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ நல்லா இருந்தது. ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பொறுத்த வரைக்கும் அபிநய்க்கு நம்ம புதுசாக சொல்லணும்னு அவசியமே கிடையாது. துள்ளுவதிலைமையில் ஆரம்பித்து இப்போ வரைக்குமே அவருடைய ஸ்க்ரீனில் வந்தார்னா அவரோட ப்ரெசன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்யூ.